எல்லாருமே இப்போ அந்த ஒரு வருஷம் தேர்தல் வரனால எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பஞ்சு டைலாக் பேச ஒரு சீசன் ஆயிடுச்சு இப்போ அது எல்லாமே. மத்திய அரசு வந்து கல்விக்கு நிதி கொடுக்கலன்னு முழுமையாக நடக்கவே இல்லை. அதில் ஒரு பணம் தரட்டும், மற்றது அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கட்டும். தொடர்ந்து இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்கள் ஏறத்தாழ 10 விதமான கட்டடங்கள், அது அங்காடியாக இருந்தாலும் சரி அல்லது அங்கன்வாடியாக இருந்தாலும் சமுதாய கூடமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இன்றைக்கி மட்டும் ஒரு 10 கட்டடங்களை தொடர்ந்து நம்முடைய மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்கள், அதே மாதிரி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அந்த கட்டடங்கள்லாம் திறந்திருக்கின்றோம். இன்னும் நாளைக்கும் இது போன்ற திறப்பு விழாக்கள் இருக்கின்றது. குறிப்பாக பள்ளிக்கூடம் என்று வரும்போது அங்கே இருக்கின்ற கட்டப்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை வந்து திறந்து வைத்திருக்கின்ற அந்த பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, அதேமாதிரி இங்கே வரும்பொழுது கூட இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு கோரிக்கையை வந்து எனக்கு ஏற்கனவே தொடர்ந்து என்னிடம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை சார்ந்து சட்டமன்றம் கூடும்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் நம்முடைய மீன் வளர்ச்சி கழக தலைவருடைய தலைமையில் இந்த பஞ்சாயத்தை சார்ந்திருக்கின்றவர்களை, நிர்வாகிகளை நாங்கள் சட்டமன்றத்துக்கு நேரடியாக வர சொல்லியிருக்கிறாங்க. மாண்புமிகு நிதி அமைச்சரிடம் எடுத்து சொல்லி அது எந்த அளவுக்கு அதை உடனடியாக தீர்த்து வைக்க முடியுமோ அதுக்கான பணியை நாங்கள் செய்வோம். இல்லை, எல்லாருமே இப்போ அந்த ஒரு வருஷம் தேர்தல் வரனால எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பஞ்சு டைலாக் பேச ஒரு சீசன் ஆகிடுச்சு இப்போ அது எல்லாமே. மக்களோட மக்களாக திராவிட முன்னேற்ற கழகம் அதோட தோழமை கட்சியும் இருக்கின்றது, மக்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். அதனால்தான் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் அவர் தலைவராக பொறுப்பேற்றது, இந்த ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றது ஏறத்தாழ 11-12 தேர்தலில் தொடர்ந்து வெற்றியை நாங்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வெற்றி வருது அப்படிங்கிறத சும்மா இல்லை, இன்னும் உழைக்கணுங்கிற ஆசையில் தான் இன்னும் நாங்கள் ஓடிட்டே இருக்கோம். ஏன் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தான் ஆட்சிக்கு வரும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்ற காரணம், இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கின்றது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை தொடர்ந்து மக்கள் எங்களை நம்பி வழங்குகிறார்கள். அதே போல் 2026 அது தொடர்க்கும். அதனால தான் முதலமைச்சர் சொல்லும் போது ஈரோடு கிழக்குங்கிற இந்த தேர்தலுடைய வெற்றி என்பது தொடர்ந்து 2026 தொடரும் என்று சொல்லியிருக்காங்க. பெருமையாக இருக்கின்ற இது நம்பிக்கையாக பார்க்குறோம். மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த 12 தேர்தலில் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் அது மக்களுக்கான வெற்றியாக அதை நான் பார்க்கிறேன்.